கடைசி தீக்குச்சி சேனலோட கடைசி பார்வை சேனலும் ஆரம்பிச்சாச்சு. தொடர்ந்து நாள் தவறாம நிறைய செய்திகள் விவாதிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப இந்த வீடியோல தேர்தல் நடந்தாச்சு. இனி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது, ரிசல்ட் வரப்போகுது. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கருத்து கணிப்பு இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு அதிக கருத்து கணிப்புகள்ல வந்திருக்கு. இது நான் சொல்லல. என்னோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணி தான் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கூட தாவேக்காவை நம்ம கடைசியா பேசுவோம். ஏன்னா வலுவான கூட்டணி தான் வர 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம கருத்து கணிப்பா வச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது வலுவான கூட்டணி அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணியில நான் வாக்கு செலுத்துறதுக்கு போகும் பொழுது நிறைய பேர் சொன்னது திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன், அதிமுக ஓட்டு போட்டுக்கிறேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன், ஏன் நாம் தமிழர் கட்சி கூட சொன்னாங்க. இருந்தாலும் அப்படி சொல்லும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு படி மேல இருந்துச்சு. எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, நான் இருக்கிற தொகுதியில கண்டிப்பா அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். பொள்ளாச்சி தொகுதியில அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அது இருக்கட்டும். இப்படி நிறைய தொகுதிகள்ல பார்க்கும் பொழுது இது வரைக்கும் திமுக ஜெயிச்சிட்டு இருந்த தொகுதிகள்ல கூட அதிமுகவுக்கு இப்போ வலு இருக்கு. ஒரு காலத்துல ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போறாங்க, செங்கோட்டையன் அவர்களோட சண்டை இருக்கு, சசிகலா அவர்களோட சண்டை இருக்கு, இரட்டை இலை காத்துல பறந்துட்டு இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அத்தனை பிரச்சனைகள் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க எதிர்கட்சியா வருவாங்களா? தாவேக்கா தான் எதிர்கட்சியா கண்டிப்பா வரும். ஜெயிச்சா திமுக ஜெயிப்பாங்க, இல்ல தாவேக்கா ஜெயிப்பாங்க, இவங்க எதிர்கட்சியா கூட வரமாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா அவர்களோட வியூகம் அப்படிங்கிறத கொண்டு வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி இறக்கிட்டாங்க. இதுக்கு முழு காரணம் இபிஎஸ் அவர்களை சொல்றதா, இல்ல தமிழ்நாடு என்டிஏ கூட்டணின்னு சொல்றதா, பிஜேபிக்காக களத்துல இறங்கி அமித்ஷா அவர்கள் இருந்து மோடி அவர்கள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கடைசி வரைக்கும் நின்று போராடினாங்க, கடைசி வரைக்கும் நின்று பிரச்சாரம் பண்ணனாங்க. அது மட்டும் இல்லாம பாமக ஒரு சில தாவேக்காக்கு போறேன்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் 2 நாள்ல திருப்பி 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 அதிமுகக்கு வந்தாங்க. பாமக அது மட்டும் இல்லாம ஒரு சில ஆட்கள் எல்லாம் தாவேக்காக்கு போனேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் அந்த தாவேக்கா பக்கம் போகாம அதிமுக பக்கம் வந்தாங்க. அமமுகவும் தாவேக்காக்கு போறதா பேசிட்டு இருந்ததுதான், இது மறக்க வேண்டாம். இப்படி என்னமும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஏதோ ஒரு வியூகம் வகுத்து அதிமுக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணனாங்க. அதிமுக கூட்டணிக்கு அதுக்கு தகுந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் எத்தனை வியூகங்கள் வகுத்தாலும், மறைமுகமா வகுத்தாலும் நேர்முகமா வகுத்தாலும் கடைசியில முடிவு தானே பேசும். அந்த முடிவு அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு நிறைய இதெல்லாம் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கடைசி தீக்குச்சி சேனல்ல அதிகம் இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் தான் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். 2வது தாவேக்கா. இப்படி இருக்கும் பொழுது நம்ம தொண்டர்கள் ஹாப்பியா இருந்தா நம்ம ஹாப்பி தான். அது எது ஜெயிக்குதோ ஜெயிச்சுட்டு போகட்டும். எப்பவும் சொல்ற மாதிரி திமுக கூட்டணி ஜெயிக்குதோ, அதிமுக கூட்டணி ஜெயிக்குதோ, தாவேக்கா ஜெயிக்குதோ, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குதோ, ஜெயிச்சு வந்து கடைசியில மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, ரொம்ப நல்லது செய்ய போறாங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்ய போறது கிடையாது. அவர்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வரும்போதும் கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறாங்க, ஒன்றும் நடக்கிறது இல்லை. விவசாய கடன் தள்ளுபடிங்கிறாங்க, ஒன்றும் நடக்கிறது இல்லை. நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிறாங்க, எத்தனையோ திட்டங்கள் சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நானே காட்டுவேன். ஏன் நானே ஒரு எக்ஸாம்பிளும் கூட. இப்படி இருக்கும் பொழுது யார் ஜெயிச்சு யார் வந்தா என்ன, எப்படி கடைசியில மக்களை கண்டுக்க போறது இல்லை. கண்டுகிட்டாலும் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் கண்டுக்க மாட்டாங்க, கடைசி 2 வருஷம் தான் கண்டுக்க போறாங்க. அது எலெக்ஷனுக்காக. இதுதான் நடக்க போகுது. எப்படியும் உங்கள் பார்வையில நம்ம பார்வையில ஒரு ஹாப்பினா அதிமுக கருத்து கணிப்புல முன்னாடி இருக்கு. மனோஜ் காளிமுத்து.